உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் எடை குறைவாகவும் குறை பிரசவத்திலும் பிறந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு சிகிச்சை அளித்து ஆரோக்கியமான குழந்தையாக மீட்டெடுத்து சாதனை படைத்த அரசு மருத்துவர்களை திமுக நிர்வாகிகள் நேரில் சந்தித்து பாராட்டினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் பணியாற்றும் குழந்தைகள் நல மருத்துவர்கள் கடந்த 2 மாதங்களில் எடை குறைவாகவும் குறை பிரசவத்திலும் பிறந்த 5 பச்சிளம் குழந்தைகளுக்கு முதல் தர மருத்துவமனைக்கு இணையாக சிறப்பு சிகிச்சை அளித்து ஆரோக்கியத்துடனும் எடை அதிகரிக்க செய்யும் குழந்தைகளை மீட்டெடுத்து சாதனை படைத்தனர். எங்கள் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை உசிலம்பட்டியில் இப்பொழுது 5 வயபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த லைஃப் வர்றதுக்கு முன்னாடியே பிறந்த குழந்தைகள் கிட்டத்தட்ட எல்லா குழந்தைகளுமே 1 கிலோ முதல் 1.3 என்று சொல்லக்கூடிய 1300 கிராமுக்குள்ள டெலிவரியான இந்த 2 வாரத்துக்குள்ள டெலிவரியான அந்த 5 குழந்தைகளை நாங்கள் செயற்கை சுவாசம் மற்றும் அந்த சிபேப் என்று சொல்லக்கூடிய அதுக்கு அடுத்த லெவல் கேர், வெண்டிலேட்டர், கங்காரு மெத்தட் கேர் எல்லாத்தையும் கொடுத்து அந்த 5 குழந்தைகளையும் எல்லாமே அந்த 1 கிலோலேருந்து 1.3 பிறந்தது, எடையோடு பிறந்தது. அதுபோக எல்லாமே 27 வாரத்திலேருந்து 32 வாரத்துக்குள்ளே பிறந்த குழந்தைகள். இது புறமே பெரிய லெவல் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணக்கூடியது. அது எங்களுடைய லெவல் 2 ஹாஸ்பிட்டல்லையே இப்பொழுது எங்களுடைய மகப்பேறு மருத்துவர்கள், குழந்தைகள் நல மருத்துவர்கள், செவிலியர்கள் சேர்ந்து இந்த குழந்தைகளை நன்றாக உருவாக்கி இப்பொழுது 1 மாத காலத்திற்குள் அந்த குழந்தைகள் நன்றாக தேறி அது தானாகவே பால் குடிக்கக்கூடிய தன்மையில் வந்துள்ளது என்பது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. என் பேர் விவேதா. எனக்கு டிசம்பர் 9ஆம் தேதி எனக்கு டெலிவரி ஆச்சு. பாப்பா வந்து குறை மாதத்தில் தான் பிறந்திருந்தாங்க. 29வது வாரத்தில் பிறந்துருந்துச்சு. அப்போ வந்து பிறந்தப்போ மூச்சு விட கஷ்டப்பட்டு ரொம்ப இதாக தெரிஞ்சிச்சு. அன்றைக்கே கொண்டு வந்து ஐசியூ வார்டில் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் ரெகுலராக நான் கண்டினியூஸாக பார்க்க அலோவ் பண்ணாங்க மேம். அப்பப்போ ரெகுலராக என்னென்ன நடக்குது, எவ்வளோ கஷ்டம் இது பண்ணுறது, எப்படி இருக்குது நிலவரத்தை எப்போயுமே மேம் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பாப்பாட்ட பேசுகிறதுக்கு இது பண்ணுறதுக்கு மேம் அலோவ் பண்ணாங்க. அப்போ வந்து பிறந்தப்போ 1.3 தான் பாப்பா இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு தான் பாப்பாவுக்கு மூச்சு விட அதான் நான் செயற்கை முறையிலேருந்து நார்மலான மூச்சு விட அது ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பிறகு பாப்பாவுக்கு வந்து ஹீட்டு அதாவது செயற்கை முறையில் இருந்ததை இயற்கையாகவே நம்ம ஹீட் கொடுக்குற மாதிரி மேம் சொல்லி இது பண்ணிக்க சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி செஞ்சேன். பாப்பா அதே மாதிரி என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அப்புறம் இப்போ வந்து என்கிட்டயே கண்டினியூஸாக என் பாப்பா என்கிட்ட தான் இருக்குது. பாலுமே நான் தான் கொடுத்துட்ருக்கேன் பாப்பாவுக்கு. இந்த சாதனையை பலரும் பாராட்டி வரும் சூழலில் அதனை அறிந்த உசிலம்பட்டி திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் அஜித் பாண்டி தலைமையிலான திமுக நிர்வாகிகள் அரசு மருத்துவமனையின் மருத்துவ குழுவினரை நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி பாராட்டினர். இதுக்கு முன்னாடி 800 கிராம் கூட பிறந்து அந்த குழந்தை இப்போ 2வது பர்த்டே கூட வந்துடுச்சு. முதல் பர்த்டே, செகண்ட் பர்த்டேக்கும் வந்து இங்கே வந்து கேக் வெட்டி அவங்க மகிழ்ச்சியோடு அந்த மதர்ஸ் எல்லாம் போயிருக்காங்க, அம்மாக்கள்லாம். ஸோ அந்த லெவலில் கிடைக்காத இன்ஜெக்ஷனையும் நாங்களே லோக்கல் பர்ச்சேஸ் மூலமாக வாங்கி அந்த குழந்தைகளுக்கு செலுத்தி நன்றாக உயிர் கொடுத்து நன்றாக வந்து கொண்டிருக்கிறது. இங்கே சிறப்பு சிகிச்சை அரசு மாவட்ட எல்லா சிகிச்சையும், எலும்பு அறுவை சிகிச்சை, ஈவன் எலும்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை என்று சொல்லக்கூடிய டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட், டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் கூட நாங்கள் இங்கே சிறப்பாக பண்ணுறோம். அதெல்லாம் இப்போ மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் தான் பெரும்பாலும் பண்ணுவாங்க. அதை இங்கேயே பண்ணுறோம். லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சையும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம்.